ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போறோம். சாய்ராம், இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இன்றைய தினம் நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய திருவுருவ சிலையை பிரதிஷ்டை பண்ணி கரெக்டா 70வது ஆண்டு தொடங்குது. சாய்ராம், இதே நாள் தான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1954வது வருடம் பாபாவுடைய புண்ணிய விஜயதசமி தேதி, அதாவது பாபா மகா சமாதி அடைஞ்சு கரெக்டா 36வது மகா சமாதி நாள்ல பளிங்குக்கல்லான பாபாவுடைய இந்த திருரூப சிலையை திரு தலிமர்களால் செய்யப்பட்டு 1954வது வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவுடைய 36வது புண்ணிய விஜயதசமி திதி நாள்ல ஷிரடி சமஸ்தானம் சார்பாக இந்த பாபாவுடைய பளிங்கக்கல் சிலை ஷிரடியில பாபாவுடைய சமாதி மந்திரில பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சாய்ராம், இன்றுடன் பாத்தீங்கன்னா கரெக்டா 70வது ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. 70 ஆண்டுகள் கடந்தும் பாபாவுடைய பேரும் புகழும் அவருடைய நீலகிலும் பேசப்படுதுன்னா அவருடைய சக்திகள் நாம் உணர முடியும். சாய்ராம், 1954வது வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவுடைய புண்ணிய விஜயதசமி திருநாள், அதாவது பாபா மகா சமாதி அடைஞ்சி 36வது வருடம் தான் இந்த புனிதமான சிலை ஷிரடி சாய்பாபா சமஸ்தானத்துக்கு மூலயமா ஷிரடியில சாய்பாபா சமாதி மந்திரில் பிரதிஷ்டை பண்ணப்படுது. இந்த சிலையை பாபாவுடைய இந்த புனிதமான சிலையை பிரதிஷ்டை பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கேசவ் கவுன்கர் தம்பதியர்கள் தான். நம்ம பாபாவுடைய புனிதமான சிலையை 1954வது வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவுடைய புண்ணிய விஜயதசமி தேதி அன்று இந்த சிலையை ஷிரடி சாய்பாபா சமஸ்தானம் மூலயமா பிரதிஷ்டை பண்ணப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா சுவாமி சரணானந்தர் என்பவர் பாபாவுடைய இந்த திருரூப சிலைக்கு முன்னாடி ஒரு திரை போட்டிருக்காங்க. அந்த திரையை அவர் விளக்குறாரு. திரு டாக்டர் கேசவ் கவுன்கர் தம்பதியர்கள் பாபாவுடைய இந்த புனிதமான சிலையை 1954வது வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி பாபாவுடைய 36வது மகா சமாதி புண்ணிய திதி அன்று இந்த பாபாவுடைய பளிங்குக்கல் சிலையை பிரதிஷ்டை செய்யப்படுது. இன்றுடன் 70 ஆண்டுகள் தொட்டு இருக்கு. சாய்ராம், இந்த புனிதமான பாபாவுடைய இந்த பளிங்குக்கல்லான பாபாவுடைய திருரூப சிலை. சாய்ராம், முதல்ல இந்த சிலை எப்படி ஷிரடிக்கு வந்தது, இந்த பளிங்குக்கல் எப்படி வந்தது சொல்லிட்டு ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாய்ராம், ஒரு முறை இத்தாலிய நாட்டில இருந்து மும்பை துறைமுகத்துக்கு ஒரு பெரிய மார்பல் பளிங்குக்கல் இறங்குது. மும்பை துறைமுகத்துல இறங்கிட்டு பல நாட்கள் இருந்தும் அந்த கல்லை யாரும் எடுக்க முன் வரல. யார் அனுப்புனது இத்தாலியிலிருந்து தெரிய வரல. இதனால காரணமாக மும்பை துறைமுகம் கல்லை ஏலத்துக்கு விடுறாங்க. அப்படி ஏலத்துக்கு விடும்பொழுது ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்ட் இந்த பாபாவுடைய புனிதமான பளிங்கு கல்லை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்து பாபாவுக்கு சிலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது அன்றைய தினம் சிற்பி கலைஞர் யார் இருப்பா, சிலை செய்யறதுக்கு வல்லுநர் யார் இருப்பா அப்படின்னு தீவிரமா யோசிக்கும் பொழுது மும்பையை சார்ந்தவர் திரு வசந்த் பாலாஜிராவ் தலைமை அந்த காலத்திலேயே சிலை செதுக்கிறதுல வல்லுநர் தங்கப்பதத்தை பெற்றிருக்கார். அவரிடம் பாபாவுடைய பழைய புகைப்படத்தெல்லாம் காட்டுறாங்க. காட்டிட்டு பாபாவுடைய சிலையை வடிவமைக்க சொல்றாங்க. அவரும் முதல்ல ஒரு டெமோ சிலை போல ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங்ல ஒரு சிலையை ரெடி பண்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் இந்த பளிங்குக்கல் சிலையை செய்யறாரு. பளிங்குக்கல் செய்யும் போது அவருக்கு நிறைய சவால்கள் ஏற்படுது. ஏன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் புகைப்படத்தை பார்த்து தான் இந்த சிலையை பாபாவுடைய சிலைகள் செய்யணும். அப்போ ஒரு பயங்கரமான சிற்பி, அதாவது தங்கம் பதக்கமே பெற்றுள்ள ஒரு சிற்பிக்கு தடுமாற்றம் வருது இந்த சிலையை செய்யறதுக்கு. அப்போ பாபாண்ட மனமுருகி கேட்கிறாரு, சாயே, உன்னுடைய சிலையை செதுக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த அனுமதி மூலம் நீங்க எனக்கு பிரத்யேகமா கனவு மூலியம் காட்சி கொடுத்து இந்த சிலையை வடிவமைக்கிறதுக்கு உங்களுடைய உடல் அமைப்பு முழுவதும் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலீம் மனமுருகி பாபாவுடைய புகைப்படத்துக்கு முன்னாடி வேண்டாரு. பாபாவும் அன்று இரவு தலீமுக்கு ஒரு தெய்வீக காட்சி கொடுக்கிறாரு. தலீமாண்ட கூப்பிட்டு எழுப்புறாரு, எழுந்து பாரு, என்னுடைய தோற்றத்தை பாரு, நீ முழுமையா இதை உனதுல மனதில் நிறுத்து, உனக்கு எப்படி தோன்றுதோ என் தோற்றத்தை நீ செலவு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி பாபா தலீமுக்கு கனவு காட்சி மூலம் கொடுத்து மறைகிறாரு. இந்த தெய்வீக காட்சியை தலீமு மனதில் பதிய வைத்து கரெக்டா 1948வது வருடம் இந்த சிலையை
வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் பிறகு தலீம் வந்து 1952 இந்த சிலையை முடிச்சிட்டு 54ல ஷிரடி சாய்பாபா சமஸ்தான ட்ரஸ்டேஜிகளை இந்த சிலையை வந்து கொடுக்கிறாரு. பாபாவுடைய புண்ணிய விஜயதசமி தேதி, அதாவது 1918 பாபா மகா சமாதி அடைஞ்சிருப்பாரு. 1954 பாபாவுடைய 36வது புண்ணிய விஜயதசமி திதி அன்று பாபாவுடைய பளிங்குக்கல்லான இந்த சிலை வந்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1954 வருடம் பாபாவுடைய 36வது மகா சமாதி அன்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சைரம் இன்றுடன் 70 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிறது நம்ம பாபாவுடைய இந்த புனிதமான அழகான தோற்றத்துள்ள பளிங்குக்கல் சிலை. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவம் கடந்து போறோம். பாபாவுடைய அந்த அழகான முகத்தை பார்க்க பல மைல்கள் தாண்டி இரு கரம் கூப்பி அவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மனசுல இருக்கிற சந்தோஷத்துக்கும் நம்மளுக்கு கண்ணீரும் பெருக்கெடுக்குது. குருநாதரை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமாவும் சந்தோஷமா நமக்கு கிடைக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணமே வசந்த் பாலாஜிராவ் தலீம். அவருடைய அழகான படைப்பு, பாபா கொடுத்த அந்த தெய்வீக காட்சி இன்னைக்கும் பல கோடி பக்தர்களுக்கு பாபா கிட்ட போய் அந்த ஷிரடி சமாதி மந்திரில நிற்கும் பொழுது பாபா தெய்வீகமா அவங்கள நேரடியா பார்க்கிறபடி பாபாவுடைய திருரூப சிலையை வந்து நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு திரு வசந்த் பாலாஜிராவ் தலீம். சைரம் ஷிரடியில நீங்க பாபாவை பார்க்கறதுக்கு சமாதி மந்திரத்துக்கு உள்ள போகும் பொழுது ரைட் சைட்ல போனீங்கன்னா கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தூணு வரும். அந்த தூணுக்கு பக்கத்துல பாபாவுடைய அந்த திருமணியை பார்க்கும் பொழுது அவர் கண் பார்வை வந்து முழுக்க முழுக்க நம்மள பாக்குற மாரி இருக்கும். நம்ம இருக்கறம் கூப்பி நிற்போம், ஆனால் நமக்கு கண்ணீர் மட்டும்தான் பெருக்கெடுக்கும். ஏன்னா குருநாதர் அவருடைய பார்வை நம்ம மேல விழும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் வந்து பரமானந்தமா இருக்கும். சைராம் பல மைல்கள் கடந்து நம்ம ஷிரடிக்கு போன பிறகு பாபாவுடைய சமாதி மந்திரில போயிட்டு நம்ம குருநாதரை நேருக்கு நேர் பார்த்து இருக்கரம் கூப்பி வணங்கும் பொழுது அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மீது விழும் பொழுது அதுல கிடைக்கிற ஆனந்தம் வந்து எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் வந்து அது ஈடாகாது சைராம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு திருரூப சிலை பாபா இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நமக்கு பாபாவுடைய இந்த பளிங்குக்கல்லான சிலையை வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காரு திரு வசந்த் பாலாஜிராவ் தலீம். அவருடைய ஸ்டூடியோ வந்து மும்பைல இருக்கு. இப்படி ஒரு பக்தர் வந்து பாபாவுக்கு வந்து பாபாவே வந்து காட்சி கொடுத்து இந்த புனிதமான பளிங்குக்கல்லான பாபாவுடைய திருமணியை வந்து செதுக்க சொல்லியிருக்காருன்னா அந்த பக்தரும் முழுமையா உள்வாங்கி இப்படி ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு. ஏன்னா பாபா இந்த சிலை வடிவில் உயிரோட தான் அமர்ந்திருக்காரு. ஒவ்வொரு அசைவும் அங்க ஷிரடிக்கு போற பக்தர்களுக்கு மட்டுமே தெரியும். பாபா வந்து பக்தர்களை வந்து உற்று நோக்கிறத அங்கு போன பிறகு அவருடைய திருமுகத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு கண்ணீர் தான் பெருக்கெடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமாக தெய்வீகமான ஒரு முகம்தான் நம்ம சத்குருநாதருடைய முகம். அவருடைய திருவடியை என்னைக்குமே நம்ம பணிவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், அல்லா மாலிக்.